அரசு மருத்துவமனைகளில் போர்க்கால அடிப்படையில் நிரந்தர பணியாளர்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். வழக்கின் விவரம் என்ன? வணக்கம். மதுரை கே நகரைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளும், மருத்துவமனைகள் மற்றும் தாலுகா மருத்துவமனைகள், தலைமை மருத்துவமனைகளில் 7 டயாலிசிஸ் தொழில்நுட்பாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் 2017ஆம் ஆண்டு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் முக்கியத்துவம் கருதி நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்த போது நீதிமன்றத்தின் தகுதியான டயாலிசிஸ் தொழில்நுட்பவர்களை பணியமர்த்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 2017ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் நீதிமன்றம், ஆனால் 6 ஆண்டுகள் கழித்தும் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் தரப்பிலிருந்து இதுவரை எந்த தொழில்நுட்ப பணியாளருக்கான தேர்வும் அறிவிக்கவில்லை எனவும், எனவே தற்காலிக அடிப்படையிலே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும், தமிழகத்தில் 2050 டயாலிசிஸ் கருவிகள் அரசு மருத்துவமனை மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ளது எனவும், எனவே 3 நபர்களுக்கு ஒரு டயாலிசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர் மட்டுமே பணியில் இருப்பதாகவும், எனவே உரிய சிகிச்சை அளிப்பதற்கு போதுமான மருத்துவ வசதிகள் மற்றும் மருந்து உள்ளிட்டவைகள் இருப்பதற்கும் பணியாளர்கள் நியமிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி MS ரமேஷ் மற்றும் மரியா கிளட் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் மருத்துவ ஆராய்ச்சி இயக்குநரகத்தின் கீழ் உள்ள மருத்துவமனைகளில் 768 இயந்திரங்கள் இருப்பதாகவும், அவற்றில் 690 இயந்திரங்கள் இயக்க நிலையில் இருப்பதாகவும், ஒரு மாதத்திற்குள் சராசரியாக 5807 நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இதனையடுத்து நீதிபதிகள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் நேரம், அதே நேரம் மறுபக்கம் டயாலிசிஸ் தொழில்நுட்ப பணியாளர்களை நிரப்ப வேண்டும் எனவும், வேலைவாய்ப்பு முக்கியமானது எனவும், இது போன்ற முக்கிய சிகிச்சைகள் நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும், காலியாக 150 பணியிடங்கள் இருப்பது துரதிருஷ்டவசமானது எனவும் தெரிவித்த நீதிபதிகள், இந்த பணிகளுக்கான இடங்களை 5 மாத கால அவகாசத்திற்குள் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர்.